பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The eyes of the Lord are in every place, beholding the evil and the good. Proverbs chapter 15 verses 3. இந்த உலகத்தில் நம்ம ஒரு வேளை நினைக்கலாங்க, நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. அது நல்லதாக இருக்கலாம், இல்லை பாவமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம், கெட்ட விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் தேவன் என்னைக்கு உங்களை நோக்கி சொல்கிறாரு, என்னுடைய கண்கள் உன் மேலே இருக்குது, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிங்க. ஒருவேளை இதை நம்ம எச்சரிப்பின் வசனமாக கூட எடுத்துக்கலாம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நம்ம தனிமையில் ஏதாவது பண்ணி கொண்டு இருந்தோமே, ஆனால் தேவன் உங்களை நோக்கி சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு, யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நீ நினைத்து கொண்டு இதை பண்ணி கொண்டு இருக்கிறாயா? நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். அந்த பாவத்திலிருந்து வெளியில் வான் தேவன் சொல்கிறாருங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு நன்மை செய்து ஆனால் அதுக்கான ஒரு பலன் எனக்கு இல்லை, நான் பண்ணுறேன் ஆனால் அது வேறு யாருக்கோ போகுது, நான் பண்ணுற நல்லது, நான் பண்ணுற ஒர்க்கு எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? தேவன் உங்களையும் நோக்கி சொல்கிறாருங்க, நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், என்னுடைய கண்கள் உன் மேலே இருக்குன்னு சொல்கிறாருங்க. ஸோ தைரியமாக நீங்கள் பண்ணுற நல்லதை பண்ணிகிட்டே இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கணும். அது நல்ல விஷயமோ தீமை விஷயமோ ராஜா, நாங்கள் பகுத்தறிந்து நீர் எங்களை பார்க்குறீங்கன்ற பயம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.